வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. சூஃபி மாந்திரிகம் பற்றிய விளக்கங்களை நானும் தொடர்ந்து பதிவுகளாக போட்டு வந்தேன். சில விஷயங்களில், அதாவது அந்த ஜின் பற்றிய இந்த ஒரு விஷயத்தை, ஜின்னை பற்றிய அந்த விஷயத்தை அந்த சப்ஜெக்டை பற்றி தான் இப்போது நான் உங்களுக்கு மீண்டும் தெளிவுபடுத்த போகிறேன். ஜின் என்று சொன்னால் இறைவனால படைக்கப்பட்ட, அதாவது இறைவனால் தூய நெருப்பினால், புகையில்லாத தூய நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பே ஜின்னினம் ஆகும். இந்த ஜின்னினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இனமாக மனிதனை படைப்பதற்கு முதலே இந்த உலகத்தில் ஜின்களை இறைவன் படைத்து விட்டான். அப்படி படைத்து இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று அனுமதித்து அனுப்பியிருந்த காலகட்டத்தில் தங்களுக்குள்ளே பெரிய பிரளயங்களையும், நான் பெரியவன், நீ பெரியவன், நான் சக்தி உள்ளவன் என்ற இரத்தம் சிந்தக்கூடிய கொலைகள், அக்கிரமங்கள், அட்டூழியங்களை ஏற்படுத்தி இரத்த பூமியாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஜின்கள் அவ்வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இறைவனால் அவர்களுக்காக மலக்குகளை கொண்டு அவர்களை அந்த கொடுமையான ஜின்களை அழித்து மீதமுள்ளவர்களை விரட்டி அடித்து அவர்களை மிகுதி உள்ளவர்களை இந்த பூலோகத்திலேயே நீங்கள் வாழ வேண்டும், இந்த பூலோகத்தின் பிரதிநிதியாக நான் படைக்கும் மனிதனின் கண்களுக்கு நீங்கள் தெரியக்கூடாது, தெரிய மாட்டீர்கள் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காக அதை உங்களுடைய சகோதரங்களாகியவர்கள் இந்த ஜின்களை படைத்திருக்கின்றேன் என்பதாகவும் இந்த ஜின்களை இந்த உலகத்தில் படைத்தான். இந்த உலகத்தில் இந்த ஜின்கள் எங்களுடனேயே எங்களோடு ஒட்டி பிணைந்து வாழுகின்றன என்பதுதான் ஒரு ஆச்சரியமான உண்மை. இதில் தேவதைகள் என்றும் தேவ தூதர்கள் என்றும் கூட குறிப்பிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேவதூதர்களோ தேவதைகளோ அல்ல. தேவதைகள் என்பது ஏஞ்சல் என்று சொன்னால் நாங்கள் மலக்குகள் என்று கொள்வோம். இவர்கள் தேவ தூதர்களும் அல்ல, தேவதைகளும் அல்ல. இவர்கள் தனிப்படைப்பு. ஜின் என்று தனி இனமே இருக்கின்றது. இந்த இனம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஓர் இனம். இது சகல வழிகளிலும் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இனமாக கருதப்படுகிறது. இந்த ஜின்களை யாரும் வெளியில், அதாவது முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் அரபு நாடுகளிலோ மற்ற நாடுகளிலோ வழிபடுவதில்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு முஸ்லிமும் இந்த ஜின்களை வழிபடுவதில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த ஆக்கப்பூர்வமான தன்னிலை அறிந்த ஞானிகள், சூஃபி ஞானிகள் வசப்படுத்தி வைத்துக்கொண்டு அவர்களுடைய வேலைகளை செய்தார்கள். இது அதாவது சுலைமான் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல கொடுக்கப்படவில்லை. ஆட்சி அதிகாரங்கள் இல்லாமல் ஜின்களை மட்டும் வசியப்படுத்தக்கூடிய அந்த தாத்பரியங்களை அறிந்து கொண்ட சூஃபி மகான்கள் அவர்களுடைய வேலைகளையும் பிற வேலைகளையும் செய்வதற்காக தன்னை சக்தி உள்ளவனாக மாற்றி, தன்னை ஓர் அற்புத மிகவும் உன்னதமான சக்தி உள்ளவனாக மாற்றி அதை அவர்களேயே அந்த ஜின்களை வசப்படுத்தி தங்களுக்கு தேவையானதும் பிறருக்கு தேவையானதையும் செய்து கொண்டிருந்தார்கள். இதுவே உண்மையான தாத்பரியமான ஒரு நிலையாகும். அதை விடுத்து ஜின்கள் தேவதைகள் என்றும் தேவ தூதர்கள் என்றும் இதை அரபு நாடுகளில் உள்ளவர்கள் வழிபடுகிறார்கள் என்றும் போலியான
பொய்யான போலியான இந்த பிரச்சாரங்களும் இங்கே ஈடுபடாது. அதாவது ஜின்னை பற்றிய எந்த ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தை அடிப்படையான விடயங்களை தெளிவாக தெரிந்த பின் அதனை பற்றிய அந்த நுணுக்கமான விஷயங்களையும் அறிந்த பின்னேதான் ஜின்னை பற்றி முதலாவதாக கூற வேண்டும். ஜின்னிலே பல வகையான ஜின்கள் உண்டு, பல இனங்கள் உண்டு, பல பரம்பரையினர் இருக்கிறார்கள். இதிலே எந்த பரம்பரையின் அதிலே மிகவும் முக்கியமாக அதாவது இந்த ஜின்கள் ஈமான் கொண்ட ஜின்கள் என்றும் ஒரு வகை ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த ஈமான் கொண்ட ஜின்கள் முஸ்லிமான முஃமினான ஜின்கள். இவர்கள் நல்லவைகளை மட்டுமே செய்வார்கள். மற்றது இன்னும் ஒரு வகையான ஜின்கள் இருக்கு, ஈமான் கொள்ளாத, அதாவது இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஜின்கள். இது காஃபிரான ஜின்கள், கெட்ட ஜின்கள். இதைத்தான் நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் என்று பிரிக்கின்றார்களே தவிர நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்கள் என்ற கோட்பாடு இவ்வாறுதான் உருவானது. அதாவது முஃமினான முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த ஜின்கள் கூட்டத்தை நல்ல ஜின்களாகவும் அதை மறுத்தவர்களானவர்கள் காஃபீர்களாகவும், அதாவது இறை மறுப்பான கெட்ட ஜின்களாகவும் இங்கே பிரித்தறிந்திருக்கிறார். இந்த ஜின்களில் கெட்ட ஜின்கள் தானாகவும் பயப்படுத்தவும் முடியும். ஆனால் நல்ல ஜின்களை தங்கள் சக்தி உள்ளவனாக ஆகி, தான் சக்தி உள்ளவனாகி, தன்னை ஒரு ஆறாவின் அந்த சுற்று வட்டத்திலே ஒளி மிளரக்கூடிய அந்த தன்னுடைய ஆறாவை வெளிப்படுத்தி இருந்தால் மட்டுமே அதை வசப்படுத்த முடியும் என்ற ஒரு நிலையில் இருந்தது. இந்த ஜின்களிலே பல வகை, அதாவது 21 வகையான ஜின்களை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே, சுலைமான் அவர்களுடைய காலத்தில் 73 வகையான கூட்டத்தை, இது மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியது, மிகவும் அபாயகரமானது என்று அவர்களுடைய ஜெருசலேமில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பாதாள அறையிலே பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. அங்கே பூட்டி வைக்கப்பட்டுள்ள அந்த மனிதனுக்கு மிகவும் தீங்கு விளையக்கூடிய, கேடு விளையக்கூடிய ஆபத்தான ஜின்கள் 73 கூட்டத்தினரை பூட்டி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு 21 கூட்டம் மனிதனோடு மனிதனாக இருந்து நட்பாக பழகி உதவிகள் செய்யக்கூடிய 21 வகை வம்ச கூட்டங்கள், ஜின் கூட்டங்கள் எங்களோடு இருக்கிறார்கள், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் குறிப்பிட்டவர்களை எங்களால் வசியப்படுத்தி அதாவது ஹாலியராக்கி எடுக்க முடியும் என்று சூஃபி மகான்கள் எடுத்தும் காட்டியும் இருக்கிறார்கள். முதலிலே இந்த ஜின்கள் கூட்டமும் சைத்தான் என்று சொல்கின்ற சாத்தான் கூட்டமும் இரண்டும் ஒரே கூட்டத்தை சேர்ந்தது. சாத்தான் வழிகெடுக்கக்கூடியவன், அதாவது சைத்தான். இந்த ஜின்கள் முஃமினான நல்ல ஜின்கள். இந்த நல்ல ஜின்கள் ஓர் இறை கொள்கையையும் நம்ம இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு பய அச்சத்தில் மஸ்ஜிதுகளில் நம்பியும் முஸ்லிம்களாக வாழக்கூடிய இந்த ஜின்களை வசப்படுத்துவதற்கு பிற கோட்பாடுகள், அதாவது வசப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் சிலரை அறிந்தால் மட்டுமே அந்த சாலிஹான முஃமினான நல்ல ஜின்களை வசப்படுத்த முடியும். எல்லோராலும் வசப்படுத்தவும் முடியாது. எந்த இனத்தை வசப்படுத்த என்று தெரியாமலும் கூட வசப்படுத்தவும் முடியாது. ஆகவே ஜின்களை வசப்படுத்துவது என்பதும் ஜின்களை வைத்து வேலை வாங்குவது என்பதும் ஒரு அபூர்வமான செயல். முதலில் தாங்கள் ஒழுக்க சீலர்களாக, அறநெறியில் உள்ளவர்களாக, மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, ஆழ்மனதினால் ஆழ் தியானங்களை புரியக்கூடியவர்களாக மாற வேண்டும். அவர்கள் மாறி அந்த பயிற்சியில் ஈடுபட்டு அந்த பயிற்சியை முழுதாக செய்து தன்னை ஒரு ஆறாவின் ஒளிவட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவனாக ஆக்கி கொண்ட பின்தான் இந்த ஜின்களை, முஃமினான நல்ல ஜின்களை வசப்படுத்த ஹாலிராக்க முடியும் என்பது பரீட்சித்து சூஃபி மகான்களால் தெளிவாக உறுதிப்படக்கூடியிருக்கின்ற ஒரு விஷயமாகும்.
அதை மட்டுமல்லாது இது இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படித்தான் வழிமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இதை இப்படித்தான் இந்த ஜின்களை ஆளிராக்க வேண்டும் என்ற சில வழிமுறைகளையும் படிமுறைகளையும் அவர்களுடைய கிதாபுகளில், அதாவது புத்தகங்களிலும் ஏடுகளிலும் தெளிவாகவும் விரிவாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கிதாபுகளுடைய வழிகாட்டுதல்களிலேயே ஜின்களை ஹாலிராக், அதாவது வசப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிறார், இவர் கொடுக்கிறார், அங்கு கடையில் வாங்கும் இது மிட்டாய் கட்டி அல்ல, இது சக்தி, நெருப்பு, அதாவது பூமியில் இருக்கின்ற, அதாவது புகையில்லாத நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒரு சக்தி, மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியை தன்வதற்கு பெட்டியிலோ தகட்டிலோ அடைத்து கொடுக்க முடியாது என்பதை சகோதரர்களே நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே சில இடங்களிலே வியாபார பொருளாகிவிட்டது ஜின். ஜின்னை வியாபாரம் பண்ணுவதற்காகவும் ஜின்னை வியாபாரத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் என்னென்னமோ சொல்லிக் கொண்டு அழைகிறார்கள். வியாபாரமா பொருளாகி போன ஜின்கள். இந்த ஜின்களில் என்னென்ன ஜின்கள் என்னென்ன வேலைகளை செய்யும் என்பதையும் கூட அறிந்திருக்காதவர்கள் தான் இன்று ஜின்னை பற்றிய ப்ரொபோஷராக, அதாவது என்ன சொல்வார்கள் என்றால் விரிவுரையாளர்களாக இருக்கிறார்கள். எந்த வகை எந்த இன ஜின்கள் என்னென்ன வேலைகளை செய்யும் என்பதை குறிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகை ஜின்கள் அந்த வகை வேலைகளை மட்டுமே செய்யும். ஒரு ஜின், ஒரு உலஜின், ஒரு வம்ச ஜின், ஒரு இன ஜின் எல்லா வேலைகளையும் செய்யாது. இது முதல் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஜின்னை பற்றிய முழுமையான பாடங்களை படித்த பின்தான் ஜின்னை நீங்கள் ஹாலிராக்க முடியும், அதாவது வசப்படுத்தவும் வசியப்படுத்தவும் தனக்குண்டான வேலைகளை செய்விக்கவும் முடியும். எல்லா ஜின்களையும் வசப்படுத்தவும் வசியப்படுத்தவும் முடியாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே. உங்களுக்காகத்தான் இந்த பதிவை நான் எடுக்கின்றேன். மீண்டும் இதன் தொடர்ச்சியை இன்னொரு பதிவில் எடுக்கின்றேன். உங்களை நான் வினயமாக வேண்டிக் கொள்வது, உங்களை நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஜின்னை பற்றி முழுமையாக படியுங்கள். முழுமையாக படித்த பின் மட்டுமே ஜின்னை வசியப்படுத்த முடியும். எந்தெந்த ஜின்களை வசியப்படுத்தினால் என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்பதை கூட அறிந்து செய்யுங்கள். தெளிவான பாடத்தை நீங்கள் படித்து அதை வசப்படுத்த வசியப்படுத்த பாருங்கள். எந்த ஜின்னையும் வழிபடுத்தி நீங்கள் சொல்லும் வேலைகளை அது செய்யாது. இது அடிப்படை பாடங்களிலிருந்து ஜின் என்றால் என்ன, ஜின் யார், ஜின் எந்த வம்சத்தை சேர்ந்தது, ஜின்களில் எத்தனை வகையுண்டு என்பதை தெரிந்து அறிந்து படித்து அதை உங்களுக்கு தேவையான ஜின்களை, அதில் உங்களுக்கு தேவையான எத்தனை வம்சத்தை சேர்ந்த ஜின்கள், இத்தனை ஜின் வம்சம் தேவை என்பதை எல்லாம் உணர்ந்து, எத்தனை ஜின்கள் தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் எடுத்து வசப்படுத்தி ஆளிராக்கி வேலைகளை, உங்களுடைய தேவைகளையும் பிற தேவைகளையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதோடு இந்த பதிவை முடித்து மீண்டும் ஓர் பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.